இதை பார்த்தோன்னே ஐயோ பிராங்க்னு சொல்லிட்டோன்னா என்ன பண்றது, அழுக வேற வந்துருச்சு டக்குன்னு. நீ யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், சிவகார்த்திகேயனோட முக்கியமானவங்க. மணியோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க உனக்கு தெரிஞ்சவங்க உன்னை பார்க்கணும்னாங்க. நீ மாமாவை போற முதுகுல ஏதோ ஓடிச்சா, நான் பூரா தான் ஓடுதான் நினைச்சு பயந்துட்டேன். நான் தான் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். எங்க அம்மாவை பத்தி எனக்கு தெரியும், நான் சொல்லிடுவாங்க, அதனாலதான் அப்பவே கூப்பிடுன்னு சொல்லிட்டே இருந்தேன். அவன் உங்களை தான் சின்ன வயசுலயே தாத்தா வாக்கிட்டோம். மாமா போல என்ன ஒன்று தூக்கம். ஒரே அழுக, எவ்வளவு அழுதாங்க தெரியுமா உங்க அண்ணன். வாங்க, என் குழந்தை பிறந்தாலும் கிரிக்கெட் விளையாடணும். சரி ஸ்மிருதியும் வந்தானா அந்த எப்பா, நான் சத்தியம் நினைக்கவே, ஏன்னா என்கிட்ட பொய் சொல்லிட்டாமா. வந்தக்கப்புறம் அழுதுட்டு இருக்கோம். அப்ப வந்து சொல்லிரு எப்ப சொல்ல போற. அவளே ஒரு பாப்பா, இப்ப அவளுக்கு ஒரு பாப்பாவா. நல்லா இருக்குல்ல பாக்கும்போது. We are pregnant. சர்ப்ரைஸ் ஆனீங்களா இல்லையா? ஐயம்மா, எனக்கு நான் என்னடா இது, என்னென்னமோ சத்தியமா வேலண்டைன்ஸ் டேக்கு கிஃப்ட்னாங்க. நான் என்ன நினைச்சேன், சரி ஏதாவது ஒரு ஹார்ட் கீட்டுன்னு ஏதாவது முக்கியமா ஆர்டர் பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சேன். எடுத்தன்னும் உங்க கை பாக்குறேன், கிடு நடுங்குது. எனக்கும் சரி நடுங்குது. என்னடா இது ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்த உடனே சிரிப்பு வருது, அழுக வருது. என்ன எப்படி ஒரு மிக்ஸ்ட் எமோஷன்ஸா இருக்கு. உண்மையானது அது. இதை பார்த்த உடனே எனக்கு தப்பா தோணல, அதாவது இதுன்னு தோணல. ஓகே, இதை பார்த்த உடனே கூட என்ன நினைச்சேன்னா, சரி ஏதோ நம்மளுக்காக சொல்ல வரா போல, அடுத்தது ஏதோ ஒன்று குழந்தை இல்லை நீங்க ஃபீல் பண்ண. ஏன்னா திடீர்னு டேட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டோம். எப்போ சொன்னேன்? 3 நாளைக்கு முன்னாடி. 3 நாளா? நிறைய நாள் இருக்கும். முன்னாடி டேட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டா. சரி அந்த ஃபீல் இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன் நான். அதை விடு அதுல இருந்து விடுன்னு. இப்போ இதை வாங்கிட்டு வந்திருக்காளே மறுபடியும். சரி என்னைக்காவது ஒரு நாளைக்கு இப்படி நடக்கும், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதன்னு சொல்ல போறான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதை பார்த்த உடனே எனக்கு என்னென்னமோ தோணுது. இதை பார்த்த உடனே ஐயோ பிராங்க்னு சொல்லிட்டோன்னா என்ன பண்றது, அழுக வேற வந்துருச்சு டக்குன்னு. வந்த உடனே ஐயோ பிராங்க்னு சொல்லிட்டோன்னா என்ன பண்றது, கோவம் வந்துருமே அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறேன். நான் எனக்கு உங்க மேலேயுமே கோவம் வந்துச்சு. இதை வச்சு விளையாடுறாங்களேன்றெல்லாம் ஓடிட்டே இருக்கு மைண்டுக்குள்ள. ஏன்னா இவ சொல்லிட்டா டேட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. நான் வந்து சர்ப்ரைஸா இருக்கணும் அப்படிங்கற. இன்னொன்னு வயிறு வலிக்குது டிராமா பண்ணிட்டா. அதுல ஒரு நாள் மட்டை வேற போட்டேன். நேத்து வேற உடம்பு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அமுக்கியோட அது உண்மைக்குமே வலிச்சது. இப்போ குப்பரெல்லாம் படுக்கிறவன் பாட்டுக்கு. அம்மா கார்ல வந்த. ஆமாப்பா, அதான் மெதுவா சுதாகரன்கிட்ட சொன்னேன், மெதுவாவே போங்கண்ணா அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன். மெதுவா போங்கன்னா நான் பீரியட்ஸ்ன்றனால மெதுவா போறேன்னு சொல்றேன் நான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் அப்படிதான் சொன்னேன், பீரியட்ஸ்னா எனக்கு மெதுவா போங்கன்னு சொல்லிட்டேன். அப்படி அந்த கைத்தடுத்து காலை கட்டி, இதுக்கப்புறம் நீ வெளியில எங்கேயாவது நடந்து பாரு தெரியும். மம்மி போனா நீ தனியா போ, அவளை விட்டு போ. இங்கதான் இருக்கு ஆட்டவே. சரி சுதனி கால் பண்ணா இருக்குமே. செம ஒரு ஸ்பீக்கர் போடுங்க. நான் உங்களுக்கு நேர்ல சொல்லலாம்னு ஆசைப்பட்டனே. அப்படியே சரியான ஃபீல் தெரியுமா இது. சரியான ஃபீல். பாப்பா எடுக்க மாட்டேங்கிறானே, வெளியில எங்கேயா போய் போனோம். அம்மா சுதன் இருக்கானா? வீட்டுக்கு ஒருத்தங்க வந்திருக்காங்க, அவன் பார்க்கணும் ஆசைப்பட்டவங்க. ஆமா கொஞ்சம் டக்குன்னு வர சொல்லுங்களேன். நீங்களும் பார்க்கணும். நீ யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், சிவகார்த்திகேயனோட முக்கியமானவங்க. ஆமா அப்பா இருக்காங்களாம்மா? நல்லா நடக்குதுமா. நேராகவும் அவங்க இப்போ கிளம்ப போறேன்றாங்க. சரிம்மா, உங்க நம்பருக்கு வீடியோ கால் பண்ணவா? சரிம்மா. சுதனா இல்லையாம்மா? ஆச்சி இருக்காங்களா? மாடியில இருக்குதா?
மணியோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க உனக்கு தெரிஞ்சவங்க உன்னை பார்க்கணும்னாங்க. நீங்க கேட்க வேண்டாம், பார்த்தா போதும். அவன் சொல்லாத. நீ மாமாவை போற. ஆச்சரிய சொல்லிருங்கம்மா. நேர்ல வந்ததுக்கு அப்புறம் சொல்லணும்னு நினைச்சோம். இப்பதான் எனக்கு காட்டுற, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ காலையில தான் டெஸ்ட் பண்ண. சுதன் அழு சுதன். வா அப்பா அம்மா கூட்டிட்டு வா சுதனே வரும்போது. இப்ப எல்லாரும் வருவாங்க. சரி நாங்க விஜயா மாட்ட போன்ல பேசிட்டு வரோம். டேட் தள்ளிப்பேன்னு சொல்லிட்டேன். உன்கிட்ட மட்டும் தான் சொல்லல. நான் தான் விட்டா. ஆமா இப்பதான் காமிச்சேன். எல்லாரும் அழுறாங்க. தனா அப்பா அம்மாட்டி இப்பதான் காமிச்சா. அம்மாட்ட அப்பாட்ட காட்டல. இது விவரமா முன்னாடி உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்லிட்டாங்களே. காலையில அம்மாக்கு தான் போன் அடிச்சு சொன்ன. பள்ளி கூட கலக்கல. வீடியோ கால் பண்ணி அம்மாட்ட இதை காமிச்சேன். அம்மா உமாமா வீட்டுல. நீங்க எப்படி அலாம் பண்ணீங்க? அழுதாங்க. போனை வச்சதுக்கு அப்புறம் அழுதாங்க. ஆமா இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா. இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு கிஃப்ட் பேப்பர்ல கொடுத்துட்டு அதுக்குள்ள இதையும் வச்சிருக்கா. சரி சரிம்மா. அன்னைக்கே பாத்ரூம்ல கத்துனே அதனால ஆயிடுச்சுன்னு. அதான் அவங்களுக்கு சும்மா சொன்னேன். அன்னைக்கு பாத்ரூம்ல முதுகுல ஏதோ ஓடிச்சா, நான் பூரா தான் ஓடுதான் நினைச்சு பயந்துட்டேன். உடனே அந்த பயத்துலதான் பீரியட்ஸ் ஆயிட்டேன்னு இவங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். அவங்க பீரியட்ஸ்ல தான் இன்னும் இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. நான் அம்மாட்ட அன்னைக்கே சொல்லிட்டேன். நான் தான் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். நான் தான் போன்ல சொல்லுவேன். நான் இப்போ உங்கள்ட்ட வந்து அப்பா வீடியோ கால் பண்ணுங்கப்பா ஒருத்தங்க வந்திருக்காங்க உங்கள்ட்ட காட்டணும்லாம் நினைச்சோம். அம்மா சொல்லிட்டாளோ? எங்க அம்மாவை பத்தி எனக்கு தெரியும். நான் சொல்லிடுவாங்க, அதனாலதான் அப்பவே கூப்பிடுன்னு சொல்லிட்டே இருந்தேன். அம்மா தான் நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீடியோ கால் பண்ணி சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரிங்கப்பா வாங்க, கண்டிப்பா வாங்கப்பா. நீங்க வரமாட்டீங்கன்னு சொன்ன மாதிரி கேள்விப்பட்டேன். தயவு செஞ்சு வந்துருங்க. அவன் உங்களை தான் சின்ன வயசுலயே தாத்தா வாக்கிட்டோம்.
நைட்டு என்ன தூக்க வேண்டி கிடக்கு ஏடி மாமா போல என்ன ஒன்று தூக்கம் உங்க எவ்வளவு பெரிய பிரளயம் போயிட்டு இருக்குது. மாமாவை போற தாய் மாமாவை போற நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க வெக்கம் இல்லாம. அங்க பாரு அவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டா. சத்தியமா நானும் சொல்லிட்டான். நினைச்சிட்டு இருக்கேன். உண்மையில் கார் பயணமே கிடையாது. பயணமே கிடையாது. காரே கிடையாது. இனிமேல் கார் வந்து நம்ம 4 பேர் போறீங்க கரெக்ட். நீங்க நான் சுத்தம்லாம் போறீங்க. நீ எதுக்கு பாத்துட்டு வேணாமா? நானே இதை கொண்டாடுறதுக்கு எங்க போய் கொண்டாடுறது? அது கிடையாது. கிரிக்கெட்டா கட்டவாரி இல்லடி இருக்கேடா. பயணத்துல பயணி கூட்டி போவாங்க. வீட்டுக்குள்ளேயே கிடையாது, வெளியவே வரக்கூடாது. நீயும் 9 மாசம் இல்ல பிராங்க் பண்ணவங்கள போய் படுல. பிராங்க்ல பிராங்க்க்கு தான் அந்த இதெல்லாம். இனிமேல் அப்பா வந்து கிரிக்கெட் விளையாட போக கூடாது. அம்மா வீட்ல இருக்காங்க. அப்பாவுக்கு தான் இருக்கணும். அப்பா ஆகிற வரைக்கும் போய்க்கிறேன். நீங்க மாமா ஆயிட்டீங்க. நீங்க எல்லாரும் மாமா ஆயிட்டீங்க. ஒரே இதுல எல்லாரும் மாமா ஆயிட்டீங்க. மேடம் ட்வின்ஸ் நான் 2 கூட பார்த்துட்டு அப்படிதான் தாங்க நினைச்சேன். 2 கூட ட்வின்ஸ் நினைச்சேன். ட்ரீட் என்ன வேணும் வாங்கிக்கோங்க. உட்கார்ந்துட்டே இருந்தா இல்ல அப்பா கூட எனக்கு தெரியல. யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சேன். நான் வந்து என்ன பண்ணேன்னா இவங்களுக்கு gift வாங்குறதுக்காண்டி நின்னுட்டு இருந்தேன். நீங்க வரதுக்குள்ள நான் அம்மாட்ட வீடியோ கால் பண்ணி பேசி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எனக்கு கன்ஃபார்ம் ஆகி வரதுக்குள்ள நான் அழுவே முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இவங்களுக்கு இதை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும்போது தான் நீங்க வந்தீங்க. அப்ப என் மூஞ்சி மூஞ்சி கழுவிட்டு நின்னு பார்க்கவே இல்லை. இதுல உட்காந்துட்டு இப்படி காலையிலேயே எதுவும் மேக்கப் பண்ணி விட்டுட்டு இருக்கா. வர நம்ம ஆளுகளுக்குலாம் மைண்டு ரொம்ப குழம்பி போய் அழைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து படுத்தாச்சு. இப்போ உங்களை பார்க்க கவனிச்சுட்டு கூட்டிட்டு வா. அங்க இருந்து வெளியில இருந்து கதவு தர சரியா. சிவராத்திரி போயிட்டு வந்தாச்சா? இல்லாக்கா அவங்க பார்க்கறதுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. மாமா ஆயிட்டீங்க. நல்லா பாரு பத்தியா வர மாட்டேங்கடா. எல்லாரும் ஆம்பளை பிள்ளை கேக்குறாங்களே. ஒரே அழுக எவ்வளவு அழுதாங்க தெரியுமா உங்க அண்ணன். வாங்க கிளம்பி வாங்க. இனிமேல் நோ கிரிக்கெட். ஜெர்சி போய் வாங்கி விட வச்சிருக்கேன். மாட்டேன். என் குழந்தை பிறந்தாலும் கிரிக்கெட் விளையாடணும். சரி ஸ்மிருதி வந்தானா? அப்படிங்க இங்க பாருங்க நான் எப்படி உங்க அண்ணனுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கேன்னு. என்ன அளவு விடுறதா அவளை விட்டுட்டா கொஞ்ச நேரத்துல. அந்த எப்பா நான் சத்தியம் நினைக்கவே. ஏன்னா என்கிட்ட பொய் சொல்லிட்டாமா டேட் ஆயிட்டேன்ட்டா. அதனாலதான் சிவராத்திரிக்கு வரலன்னு சொன்னான்.
அந்த வீடியோ பாரு நீ. ஏங்க எடுத்துட்டாங்க. சுதன்ட்டு காமிச்சோம். சுதன் மட்டும்தான் சிரிச்சிட்டு இருந்தான், மத்த எல்லாரும் சுதன் மட்டும் தான் சிரிச்சான். ஆனா அவன் சொன்னது கரெக்டான சந்தோஷமான விஷயம் இதுக்கு அழுவணும் அப்படின்னு அவன் மட்டும் தான் கரெக்ட். 10 மாசத்துக்கு ரொம்ப ஜாலியா இருப்பேன் நானு. சும்மாவே வந்ததுக்கு அப்புறம் என்னை கண்டுக்கவே இல்லை. இன்னும் 10 மாசத்துக்கு நம்மளதான் நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க யாரும். ஜாலியா இருப்பேன் 10 மாசம். அந்த 10 மாசத்துக்கு அப்புறம் இன்னும் ஜாலியாயிரும். வந்தக்கப்புறம் நடந்துட்டு இருக்கோம். We deserve this. சி we won லைஃப்ல. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிருக்கோம் எங்க லைஃப்ல. சாதிச்சிட்டியம்மா மறைச்சு. இன்னும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி இவ மறைச்சா அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து இவங்ககிட்ட இவங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைக்கணும்னு நினைச்சாலே பக் 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 பக்னு இருக்கும். இதுவும் நான் கொஞ்சம் நோட் பண்ணியிருந்தேன்னா நான் யோசிச்சிருப்பேன். எனக்கு என்ன தோணிடுச்சுன்னா, சரி இவளே வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, டேட் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அது சொல்லாம கூடாதா, எனக்கு அதே தெரியல. சொல்லலாம், டேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறா. நம்ம அதுக்குள்ளே ரொம்ப பேச வேணாம். இத்தனைக்கும் நான் ஒரு கனவு வந்துச்சுன்னு சொல்லி சொல்லவும் செஞ்சேன். சரி அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே போக வேண்டாம், அவள் கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு நான் அதை இந்த டாப்பிக்கே எடுக்காமல் இருந்தேன். ஆனால் எனக்கு லைட்டாக நான் யோசிக்கலை. யோசிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். அவங்கள யோசிக்க விடாத அளவுக்கு நான் வந்து பண்ணிட்டேன். அப்புறம் இன்னைக்கு காலையில் நான் டெஸ்ட் பண்ண கப்பலேருந்து சொல்லிடு எப்போ சொல்ல போகிறேன் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு மாதிரி சமைக்கும் போதெல்லாம் எனக்கு அதான் யோசனை. இப்போ சொல்கிறது மணி சொன்னால் என்ன நடப்பாங்க, என்ன செய்வாங்க, அழுதுருவாங்களா, சிரிப்பாங்களா, என்னை கட்டி பிடிப்பாங்களா, இப்படியே தான் ஓட்டிகிட்டே இருந்துச்சு. ஆனால் நான் நினச்ச அத்தனையும் ஒரே எமோஷனாக வந்து நின்றுச்சு. நான் சொல்லும் போது அழுக, சிரிப்பு, பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பலன் மாதிரி. பாப்பாவா பொண்ணா, பாப்பாவா பையனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் நாங்கள். சந்தோஷமா இருக்குல்ல? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு கூட பரவாயில்ல, 3 வயசுல உனக்கு பிள்ளை கேட்குற பிள்ளை அப்படி. எங்க அப்பா இப்போ ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அவளே ஒரு பாப்பா, இப்போ அவளுக்கு ஒரு பாப்பாவா அப்படின்னாங்க. எஸ், இந்த பாப்பா வந்து ஒரு பாப்பாவை பெற்றெடுக்க போறேன்.